University. Learn, research and innovate. Join with us. United Institutions, Coimbatore. கர்நாடக முதல்வர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் சித்தராமையா. அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஏற்கனவே ராஜினாமா செய்வதாக அறிவித்த நிலையில் ஆளுநர் மாளிகைக்கு சென்று ராஜினாமா கடிதத்தை அளித்திருக்கிறார். கர்நாடக முதல்வராக டி.கே. சிவக்குமார் நாளை பதவியேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கடந்த 2023 மே மாதம் முதல் சித்தராமையா கர்நாடக முதல்வராக இருந்து வந்தார். இதற்கு முன்னர் 2013 முதல் 2018 வரை முதல்வராக பதவி வகித்தார் சித்தராமையா. கர்நாடக முதல்வர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் சித்தராமையா. கர்நாடக முதல்வர் பதவியை முழுமையாக 5 ஆண்டுகள் நிறைவு செய்த 3வது முதல்வராக அறியப்படுபவர் சித்தராமையா. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கணபதியிடம் கேட்டு பெறலாம். கணபதி, தற்போது முறைப்படி ஆளுநர் மாளிகைக்கு சென்று ராஜினாமா கடிதத்தை சித்தராமையா வழங்கியிருக்கிறார். அடுத்தடுத்த நகர்வுகள் என்ன? அடுத்த முக்கிய நகர்வு, துணை முதல்வராக இருக்கும் சிவக்குமார் முதலமைச்சராக பதவியேற்பது. சென்ற முறை சட்டசபை தேர்தலிலே காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் சமயத்திலே சிவக்குமார் அந்த வெற்றியிலே தனக்கு பெரும்பங்கு இருக்கிறது எனவும், ஆகவே தனக்கே முதலமைச்சர் பதவி வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்தார். ஆனால் கட்சியில் ஒரு சாரார் சீதாராமையாவை மீண்டும் முதலமைச்சராக்க வேண்டும் என வலியுறுத்தினார்கள். ஆகவே அந்த சமயத்திலே இப்போதைக்கு சீதாராமையா முதல்வராக இருக்கட்டும், 2.5 வருடங்கள் கழித்து சிவக்குமாரை முதல்வராக நியமிக்கலாம் என்று ஒரு சமரசம் செய்யப்பட்டதாகவும், அந்த சமரசப்படி தனக்கு பதவி அளிக்கப்பட வேண்டும் எனவும் சிவக்குமார் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் தொடர்ச்சியாக சென்ற வருடம் முதலே ஆலோசனைகளை நடத்தி வந்தார். இதனால் தான் பலமுறை பல்வேறு குழப்பங்கள் கர்நாடக அரசில் ஏற்பட்டன. அமைச்சரவை மாறுதல் இருக்குமா, சீதாராமையா பதவி விட்டு விலகுவாரா என்றெல்லாம் பேசப்பட்டு வந்தது. 2.5 வருடங்கள் முடிவில் அந்த விஷயங்கள் குறித்து தான் பேசத் தொடங்கியதாக சிவகுமார் தெரிவித்திருக்கிறார். அவரது ஆதரவாளர்களும் அவருக்கே பதவி என வலியுறுத்தி வந்தார்கள். தற்போது சீதாராமையா செய்தியாளர்களை சந்திக்கிறார். ராஜினாமாவுக்கு பிறகு செய்தியாளர் சந்திப்பு நடத்துகிறார். அந்த விவரங்களை பார்க்கலாம். ಸ್ನೇಹಿತರೆ, ಇನ್ನು ಜೋರಾಗಿ ಮೈಕ್ ಇಲ್ವಾ? ಕೇಳಿಸ್ತಾ ಇದೆ ಎಲ್ರಿಗೂ? ಮಾಧ್ಯಮದ ಸ್ನೇಹಿತರೆ, ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ನಾನು ಮುಖ್ಯಮಂತ್ರಿ ಸ್ಥಾನಕ್ಕೆ ರಾಜ್ಯಪಾಲರ ಭವನದಲ್ಲಿ ರಾಜೀನಾಮೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸಿದ್ದೇನೆ. ರಾಜ್ಯಪಾಲರು ಊರಿನಲ್ಲಿಲ್ಲ, ಇವತ್ತು ರಾತ್ರಿ ಬರ್ತಾರೆ ಅಂತೇಳಿ ಅವರ ಕಚೇರಿನಲ್ಲಿ ತಿಳಿಸಿದ್ರು. ಆದ್ದರಿಂದ ರಾಜೀನಾಮೆ ಪತ್ರವನ್ನು ಅವರ ಕಚೇರಿ, ಅವರ ಕಾರ್ಯದರ್ಶಿ, ಅವರ ಬಳಿ ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ. ನಾನು ಮೊದಲಿನಿಂದಲೂ ಹೇಳ್ತಿದ್ದೆ, ಅನೇಕ ಸಾರಿ ಹೇಳಿದ್ದೀನಿ ಮಾಧ್ಯಮದವರು ಮುಂದೆ ಮತ್ತು ಹೊರಗಡೆ,
ಹೈಕಮಾಂಡ್ನವರು ಯಾವಾಗ ಸೂಚಿಸ್ತಾರೆ ಆವಾಗ ರಾಜೀನಾಮೆಯನ್ನು ಕೊಡ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ದೆ. ಅದರ ಪ್ರಕಾರ ಮೊನ್ನೆ ಹೈಕಮಾಂಡ್ನವರು ರಾಜೀನಾಮೆ ಕೊಡಿ ಅಂತ ಹೇಳಿದ ಮೇಲೆ ನಾನು ನಾಳಿದ್ದು ರಾಜೀನಾಮೆ ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದೆ. ಅಂದರೆ ಈ ಒಂದು ಹಾಗಾಗಿ ಇವತ್ತು ರಾಜೀನಾಮೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. ರಾಜ್ಯಪಾಲರು ನನ್ನ ರಾಜೀನಾಮೆ ಪತ್ರವನ್ನು ಅವರು ಬಂದ ಮೇಲೆ ಅಂಗೀಕಾರ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತೇಳಿ ಸಂಪೂರ್ಣ ವಿಶ್ವಾಸ ಇದೆ. ಯಾಕಂದರೆ ಸಂವಿಧಾನದ ಪ್ರಕಾರ ಮಾಡಲೇಬೇಕು. ಅವರು ಪ್ರೊಸೀಜರ್ ಏನು ಮಾಡ್ತಾರೆ ಅದು ಅವ್ರಿಗೆ ಬಿಟ್ಟದ್ದು. ಆದರೆ ಒಂದು ಸಾರಿ ಮುಖ್ಯಮಂತ್ರಿಗಳು ರಾಜೀನಾಮೆ ಕೊಟ್ಟ ಮೇಲೆ ಅಂಗೀಕಾರ ಮಾಡಿ ಮುಂದಿನ ಮುಖ್ಯಮಂತ್ರಿಗೆ ಅವಕಾಶ ಮಾಡಿಕೊಡ್ಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಅವರ ಜವಾಬ್ದಾರಿ. ನಮ್ಮ ಪಕ್ಷ ನೂರ 35+1 ಸ್ಥಾನಗಳನ್ನು ನಾವು ಪಡೆದಿದ್ದೇವೆ. ಜೊತೆಯಲ್ಲಿ ಇಬ್ಬರು ಇಂಡಿಪೆಂಡೆನ್ಸು ಕೂಡ ನಮ್ಮ ಸರ್ಕಾರಕ್ಕೆ ಬೆಂಬಲವನ್ನು ವ್ಯಕ್ತ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಅದರಿಂದ ನಾವು ಸಂಪೂರ್ಣ ಬಹುಮತದಲ್ಲಿದ್ದೇವೆ. ಅದರಿಂದ ಮುಂದಿನ ಮುಖ್ಯಮಂತ್ರಿಗೆ ಅವಕಾಶ ಮಾಡಿಕೊಡಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಸಂವಿಧಾನಬದ್ಧವಾಗಿದೆ ಅಂತಕ್ಕಂಥ ಮಾತುಗಳನ್ನು ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಬಯಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಕರ್ನಾಟಕದ ಮೇರು ನಟ ರಾಜ್ಕುಮಾರ್ ಅವರು ಅಭಿಮಾನಿ ದೇವರು ಅಂತ ಕರೀತಾ ಇದ್ರು. UIT. Learn, research and innovate. Join with us. United Institutions, Coimbatore.